வணக்கம் நேர்களே. என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது வசந்த் சுப்பிரமணியன். நமது நிகழ்ச்சியில் 10, 12 இளநிலை பட்டயம் படித்த மாணவர்கள் மேற்கொண்டு எந்த படிப்பை எங்கு தேர்வு செய்து படிப்பது என்பது பற்றிய சிறந்த ஆலோசனைகள் சிறந்த கல்வி ஆலோசகர்களால் வழங்கப்பட்டு இருக்கிறது. அதேபோல் இன்றைய நிகழ்ச்சியில் அரங்கத்திற்கு மாணவர்களும் வந்திருக்கிறார்கள். நேயர்கள் நீங்கள் உங்களது கேள்விகளையும் நிகழ்ச்சிக்கு கேட்கலாம். நீங்கள் கேட்கின்ற முறை, அதாவது ஃபேஸ்புக்கில் என்ன படிக்கலாம் என்று டைப் செய்து உங்களது கேள்வியை கேட்கலாம். இன்னொரு முறை நீங்கள் கமெண்ட் செய்யலாம். ஃபேஸ்புக்கில் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்கின்ற பக்கத்திற்கு மெசேஜஸ் வாயிலாகவும் உங்களது கேள்விகளை நீங்கள் நிகழ்ச்சிக்கு கேட்கலாம். உங்களுக்கான பதில் நிகழ்ச்சியில் தரப்படும். அதேபோல் நேயர்கள் உங்களது கேள்விகளுக்கும் அரங்கத்தில் இருக்கின்ற மாணவர்களது கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காக கல்வி ஆலோசகர்கள் திரு மாறன், திரு பிரவீன்குமார் இங்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். அதேபோல் நமது அரங்கத்திற்கு 12 மற்றும் 10 முடித்த மாணவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் கேட்கின்ற கேள்வி உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையவிருக்கிறது. அனைவரையும் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சேலத்திலும் நமது செய்தியாளர் ரியாஸ் இருக்கிறார். அங்குள்ள மாணவர்களோடு அவர்கள் கேட்கிறார்கள் கேள்வி. அதை நமது நிகழ்ச்சிக்கு தெரியப்படுத்த இருக்கிறார். வணக்கம் ரியாஸ். முதலில் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் பற்றி ஃபேஸ்புக்கில் நிறையா கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக அதை வச்சு ஆரம்பிக்கலாம். மாறன் சார், இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அதாவது படித்தா வந்துட்டு எப்படி வேல்யூ இருக்கும், இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் நான் வந்து ஒரு இன்டெகிரேட்டட் எடுத்து படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸ்கோப்பு கேட்டிருக்காங்க. அதை பற்றி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நிகழ்ச்சி போகலாம். அதாவது இன்டெகிரேட்டட் கோர்ஸுங்கிறது வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா இப்போ சமீபத்தில் தான் நம்ம இந்தியாவில் வந்து அதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த அறிமுகப்படுத்த ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு ஒரு அதிக மோகம் வந்து அதிகமாக இல்லை. நம்ம மக்கள்கிட்ட வந்து நம்பிக்கை இல்லை. அது நீங்கள் இன்டெகிரேட்டட் கோர்ஸுக்கும் அடுத்த ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் டிஃப்ரென்ஸ் 1 இயர் தான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. ஆனால் அவர் வந்து இன்டெகிரேட் கோர்ஸில் மாஸ்டர் டிகிரி வாங்கிறார். மாஸ்டர் டிகிரி வாங்கினோடனே ஃபர்தராக அவங்க ரிசர்ச் போகிறதுக்கு வந்து வசதியான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பட் 2 கோர்ஸுக்கும் என்ன பொறுத்தவரை வந்து வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து 1 இயர் அதிகமாக இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சவங்க ஒரு 4 இயர்ஸ் முடிச்சோடனே வேலைக்கு போகணும்னு நினச்சாங்கனாக்கா வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்டெகிரேட்டட் கோர்ஸ் நீங்கள் பண்ணும்போது என்னன்னாக்கா 5 இயர்ஸ், ஒரு 1 இயர் அதிகமாகுதுங்க. 1 இயர் அதிகமாக 1 இயர் லேட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு இண்டஸ்ட்ரி போடான்னு வச்சிங்களேன், அது 1 இயர் லாஸ் ஆகும். இதுதான் ஒன்று டிஃப்ரென்ஸ். பட் கொஞ்சம் நாலேஜ் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு அதிகமாக இன்டெகிரேட்டட் கோர்ஸ், அப்ளிகேஷன் ஓரியன்டட் கோர்ஸ் நல்லா இருக்குதுங்க. அது எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க, எந்த இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறீங்க அப்படிங்கிறத மிக முக்கியமான விஷயங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த இன்டெகிரேட் கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படி இல்லை சார், நான் ஒரு காமன் தான், எனக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எனக்கு போதும், நான் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அவங்க அதுக்கு போகலாம். இன்டெகிரேட் கோர்ஸ் ரிசர்ச்சுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு சிச்சுவேஷனில் வந்து ஒரு நிறுவனம் தனக்கு ஒரு இன்டெகிரேட்டட் படித்த ஒரு பையன் தான் வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி சிச்சுவேஷன் எதுவும் அமையுமா? அந்த மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இல்லை. நாலேஜ் இருக்குன்னு பார்ப்பாங்க ஒழிஞ்சு உனக்கு வந்து இந்த இன்டெகிரேட் கோர்ஸ் படித்த இந்த இன்டெகிரேட் கோர்ஸ் படித்தவங்களே கிடையாது. இன்னைக்கு எந்த இன்ஸ்டிடியூஷனும் ஆர்கனைசேஷனும் வந்து பேராமீட்டர்ஸ் நடக்க ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிட்டிங்கிறது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன்ஸ் அவங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த எபிலிட்டி இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ், எபிலிட்டிஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், இதுதான் மிக முக்கியமானதுங்க. நீங்கள் எங்கே படிக்கலாம், எந்த கோர்ஸ் படிக்கலாம், இண்டஸ்ட்ரிக்கு தேவையானது அவங்களுக்கு தேவையான ஒரு இன்புட் கொடுக்கிறது மட்டும் தான் தேவை நினைக்கிறேன். நன்றி சார். அடுத்ததாக அரங்கத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் கேளுங்க, உட்காந்து கேளுங்க. என் பேர் தீபக். நான் வந்து 12th மேஜர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கேன். நான் மேற்கொண்டு ஒரு 4 கோர்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஃபீல்டு ப்ளஸ் வந்து மெக்கட்ரானிக்ஸ், அப்புறம் மெக்கானிக்கல், அப்புறம் வந்து ட்ரிபிள் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 4 கோர்ஸை பற்றி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். மெக்கட்ரானிக்ஸ் வந்து படித்தா வெறும் 4 இயர்ஸ் படித்தா போதுமா, அதுக்கப்புறம் ஃபர்தராக அப்டேட்டடாக இருக்கணுமா, இல்லை மெக்கட்ரானிக்ஸ் படிக்கும்போது சைமல்டேனியஸாக ரொபாட்டிக்ஸ்ன்ற இந்த கோர்சஸும் படிக்கலாமா, அது தெரிஞ்சுக்கணும். திரு பிரவீன்குமார். மெக்கட்ரானிக்ஸ்ன்றது வந்து மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டும் சேர்ந்து படிக்கிறது தான் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். நீங்கள் கேட்குற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4 கோர்ஸ் சொன்னீங்க, மெக்கட்ரானிக்ஸ், ட்ரிபிள் இ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் வந்து ரொபாட்டிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து பிஇ ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியரிங்கே இருக்குது. ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியரிங்கு பிஇயில் வந்து ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியரிங்கு தனியாக ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி படிக்கலாம். மெக்கட்ரானிக்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் எதிர்மா நீங்கள் வந்து மெக்கானிக்கல் ஆர்கனைசேஷனுக்கும் போகலாம், எலக்ட்ரிக்கல் ஆர்கனைசேஷனுக்கும் போகலாம். இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் யுவர் மெக்கானிக்கல் அண்ட் யுவர் எலக்ட்ரானிக்ஸ். தட்ஸ் யுவர் மெக்கட்ரானிக்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி நார்மலாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு வந்து வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அதிகமாகும். எலக்ட்ரிக்கல் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் அது மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிக்கு நீங்கள் போகலாம். அப்படி இல்லைனா எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் வந்து. அதே மாதிரி இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அவர் சொன்னதில் எந்த டொமைன் எடுத்து படித்தா ஓரளவுக்கு சேஃப் சைடாக வேலை கிடைக்கும் அப்படின்னு அஷ்யூர் பண்ண முடியும்? இப்போ இருக்கிற டொமைன் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக எவர்கிரீன் இன்ஜினியரிங் கோர்சஸ்னு ஒரு சில கோர்சஸ் இருக்கும். சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இசி, ட்ரிபிள் இ. இப்போ நார்மலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச எல்லாமே இந்த மாதிரி கோர்சஸ்லாம். பட் இந்தியாவில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பி டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஒரு கோர்சஸ் வந்துருக்கு, பி ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் ஒரு கோர்சஸ் இருக்குது, பி செராமிக் டெக்னாலஜின்னு இருக்குது, பிளாஸ்டிக் டெக்னாலஜின்னு இருக்குது, பி ப்ராடக்ட் டிசைன் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இருக்குது. இந்த ப்ராடக்ட் டிசைன் இன்ஜினியரிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான இது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வச்சுருக்காங்க. இட்ஸ் டிசைன், இட்ஸ் எலக்ட்ரிக்கல், இட்ஸ் ப்ராடக்ட் டிசைன். ஸோ அது மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல க்ரியேட்டிவிட்டி உள்ள இன்ஜினியர்ஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து அதிகமாக தேவைப்படும்.
எல்லாமே சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸாக வரும். ஸோ அதுக்கான ஸ்கோப்லாம் அதிகமாக இருக்குது. மாணவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா அது மாதிரி இன்ஜினியரிங் ஃபீல்டு எடுத்து படித்தாங்கன்னா இன்னும் வரப்போகிற வருஷத்தோட ஃபியூச்சரில் வந்து அவங்க நல்ல ஸ்கோப் அவங்களுக்கு வந்து. ஆனால் அதே சமயம் வந்துட்டு பிளாஸ்டிக்கோ பெட்ரோலியமோ ஃபுட் டெக்னாலஜியோ இதை எடுத்து படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒன்லி லிமிடெட் ஜாப் வேகன்சிஸ் அப்படிங்கிறனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறனால அதை சூஸ் பண்ணும்போது ரொம்ப ஆராய்ச்சி சூஸ் பண்ணுங்க. நீங்கள் எடுக்கிற காலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்கு. அதே மாதிரி அதில் வந்துட்டு உங்களால் ஸ்டேன் பண்ண முடியுமாங்கிற ஸ்டஃப் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது தேர்ந்தெடுத்துக்கோங்கன்னு சொல்லப்படுது. ஸோ எல்லாருமே வந்துட்டு அதில் போய் சேர்ந்துடவும் முடியாது. யார் வந்து இந்த மாதிரி கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி மாணவர்கள்? இப்போ பிளாஸ்டிக் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். இப்போ சிப்பட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, இந்தியாவில் ஃபுல்லும் சிப்பட்ன்ற இடத்துல இருக்குது. அவங்க தான் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் வந்து நிறையா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் பற்றி படிக்க போகிறாங்கன்னா அதில் கெமிஸ்ட்ரி வந்து நிறையா இருக்கும். ஸோ கெமிஸ்ட்ரி யாருக்கு நல்லா வருமோ அவங்க வந்து பிளாஸ்டிக் எடுத்து படிக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஃபுட் டெக்னாலஜியோ பிளாஸ்டிக் எடுத்தோ ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான், தட் மீன்ஸ் குறிப்பிட்ட செக்டார்ஸ் மட்டும்தான் வேலைவாய்ப்புகள் கொடுக்குதுன்னு நீங்கள் வந்து சொல்ல முடியும். இப்போ ஃபுட் டெக்னாலஜி படித்தவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது, அக்ரிகல்ச்சரல் சைடில் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை வந்து எப்படி வந்து நம்ம வந்து சேஃப்கார்டு பண்ணுறது, ஃபர்தராக என்ன பண்ணுறது. ஸோ அங்கே ஃபுட் டெக்னாலஜி படித்தவங்களுக்கு அங்கே நிறைய ரிசர்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் பிளாஸ்டிக் படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், ரிஃபைனரிஸாக இருக்கட்டும், எங்கேனாலும் வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஃபுட் டெக்னாலஜி படித்தவங்களுக்கு வந்து நம்ம FMCG கம்பெனிஸ்னால் எல்லா FMCG கம்பெனிஸுமே வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வேலை வாய்ப்புகள் கம்மின்றது வந்து கிடையாது, இல்லை நல்ல இன்ஸ்டியூஷனில் படிக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்கன்னா. நன்றி சார், நன்றி. அடுத்ததாக நமது செய்தியாளர் சேலத்தில் ரியாஸ் இருக்கிறார். அங்குள்ள மாணவர்களிடம் அவர் கேள்வியை கேட்டு தெரியப்படுத்திருக்கிறார். ரியாஸ், நீங்கள் தொடருங்கள். நிச்சயமாக வசந்த், அதாவது +2 முடித்த மாணவர்கள் தங்களுடைய கேள்வி கேட்கறதுக்காக ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. இப்போ முதல் கேள்வியை கேட்கலாம். அம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? என் பேர் ஸ்ரீலேகா. நான் வந்து இங்கே எம்எல் வேலி பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 90% எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் 12th. நான் வந்து நியூட்ரிஷனிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து எந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கும், அப்புறம் எந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து இதுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கணும்னு எனக்கு தெரியணும். இணைப்பிலே இருங்கள், இதற்கான பதிலை கேட்கலாம். மாறன் சார், அதாவது 90% எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே சொல்கிற ஒன்று, நான் வந்து மெடிக்கல் எடுக்கணும்னு இருந்தேன், அது இல்லைனா பேராமெடிக்கலாக நான் நியூட்ரிஷன் எடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. இவங்க பர்டிகுலராக வந்து நியூட்ரிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில் என்ன? எனக்கு பிஎஸ்சி நியூட்ரிஷன்ஸ் நல்ல கோர்ஸ் தான். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து இது வந்து புதுசான கோர்ஸ் கிடையாதுங்க. உங்களுக்கு பிஎஸ்சி நியூட்ரிஷன்ஸ், எம்எஸ்சி நியூட்ரிஷன்ஸ் நீங்கள் படிக்கலாம். பட் எந்த அளவுக்கு உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸில் பட் நல்ல பெஸ்ட்டு யார் த பெஸ்ட்டுக்கு எப்போதுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைம்பாங்க. நீங்கள் என்ன கோர்ஸ் படித்தாலும் இந்தியாவில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து நல்ல எம்ப்ளாய்மெண்ட். நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறங்கிறத மிக முக்கியமான விஷயங்கள். அந்த நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்து நிறைய எய்டட் காலேஜஸ்லையும் இருக்குதுங்க, கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குதுங்க, பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நிறைய கொடுக்குறாங்க. சேலம் பக்கத்துலேயே உள்ள காலேஜஸ் கொடுக்குறாங்க நியூட்ரிஷன்ஸ். நீங்கள் எந்த கோர்ஸ் எடுக்கலாம். யூஜியோட முடிச்சாலே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? பிஜி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். பிஜி பண்றது கொஞ்சம் குட், நல்லது. அதான் நான் நினைக்கிறேன். யூஜியோட முடிச்சாக்க நல்லா இருக்கு. அதில் ரிசர்ச் என்ன பார்ப்போம்னா இன்னும் பயங்கர டிமாண்ட் இருக்காங்க. ஏன்னா 90% எடுக்கிற பொண்ணு வந்து நியூட்ரிஷன்ஸ் இல்லாமல் வேற கோர்ஸ் அவங்க ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம், திங்க் பண்ணலாம். அடுத்தது என்ன பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு, இல்லை அதில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொன்னாக்கா அவங்க எடுக்கலாம், ஒன்று தாராளமாக எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி சார். அடுத்ததாக மீண்டும் அரங்கத்தில் இருக்கின்ற அடுத்த மாணவரது கேள்வி கேளுங்க. என் பேர் சித்தார்த். நான் மேஜர் குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஐடி ஃபீல்டில் போகலான்னு ஐடியாவில் இருக்கேன். இப்போ படிக்கிறத விட்டு 4 வருஷம் படித்து முடிச்ச பண்ண ஜாப் வேகன்சிஸ் எப்படி நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு என்ன இருக்குங்கிறத அட்வான்ஸாக கேட்குறேன். பிரவீன் சார், இன்ஜினியரிங் அப்படின்றது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். 4 வருஷம் படிக்கிறத நம்ம நல்லா படிக்கணும், அதுதான் நம்மளோட எய்மாக இருக்கணும். நான் படிக்கும் போது நல்லா படிக்கிறேன், 4 வருஷம் கழிச்சு என்ன வருதும் அப்படின்னு கிடையாது. டூரிங் ரெசெஷனில் கூட நல்லா படித்த இன்ஜினியர்ஸை வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸும் ஐடி கம்பெனிஸும் ரெக்ரூட் பண்ணாங்க. எப்போயுமே தேவைகள் வந்து எப்போவுமே இருக்கணும், நம்ம நல்லா படிக்கணும், நம்ம நாலேஜை நல்லா எக்ஸ்போஸ் பண்ணணும். அதான் இருக்குது. ஐடி வந்து எப்போவுமே வந்து இட்ஸ் லைக் எ சைக்கிள். ஒரு தடவை பூமில் இருக்கலாம், ஒரு தடவை இறங்கலாம். இறக்கத்துலேயும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கம்மியாகாது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதே லெவல் தான் இருக்கும். காம்படிஷன் அதிகமாகும், ஏன்னா நம்மளோட சப்ளை இங்கே அதிகமாகிடுச்சு. இன்ஜினியர்ஸோட சப்ளை அதிகமானால காம்படிஷன்ஸ் அதிகமாகும். பட் இப்போ டிமாண்ட் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக காம்படிஷன் இல்லாமல் எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கும். கண்டிப்பாக வந்து 4 வருஷம் இல்லை, நீங்கள் இன்னும் 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு போனாலும் ஐடிக்கு வந்து நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரோக்ராமிங் நாலேஜ், உங்களோட ஹார்ட்வேர் ஸ்கில்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக. திரு மாறன், இந்தியாவை பொறுத்தவரையில் இவ்வளவு பொறியாளர்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு உற்பத்தி ஆகிட்டே இருக்கிறாங்க. உலகத்தில் இந்த பொறியியல் துறையில் ஒரு பொறியியலுக்கான தேவையை வந்து இந்தியாவிலிருந்து உருவாக்கக்கூடிய பொறியாளர்கள் எந்த அளவுக்கு அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்க இருக்காங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு கடந்த 20 வருடத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் இன்ஜினியர்ஸ் தான் வந்து இன்றைக்கி துபாயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னாக்கா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இன்ஜினியர்ஸ் தான். அதே போல் சிங்கப்பூர், மலேசியாஸ் இந்த மாதிரி மற்ற கண்ட்ரீஸில் வந்து நம்மளுடைய டெக்னிக்கல் பீப்புள், டெக்னாலஜி பீப்புள் டெவலப் பண்ணியிருக்காங்க.
அதனால் நம்மளோட இந்தியனுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறையா இருக்குதுங்க, எப்போதுமே அப்படின்னு இல்லை, இப்பயும் இருக்குதுங்க. எங்கேயும் இந்தியாவிலையும் சரி உங்களுக்கு அப்ராட்லேயும் சரி யாருக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா யார் த பெஸ்ட் பொட்டன்ஷியல் கேண்டிடேட், நல்ல குவாலிட்டி உள்ளவங்க, நல்ல குவாலிஃபைடு உள்ளவங்க, டெடிகேஷன்ஸ், இது இல்லாமல் அவங்களோட டெடிகேஷன்ஸ், இந்த டெடிகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு எப்போது எவர் கிரீன். நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட் வந்து எங்கேயுமே இல்லை, சேச்சுரேஷன் ஆனதே கிடையாது. நமக்குன்னு ஒரு சீட் அங்கே இருக்கும், நம்ம அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் டெஃபினட்டாக மார்க்கெட் இருக்குது உங்களுக்கு. நன்றி சார். தொடர்ந்து நேயர்களும் நிகழ்ச்சிக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு உங்களது கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது ஈரோடிலிருந்து பாலசுப்ரமணியன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் திரு பாலசுப்ரமணியன், உங்கள் கேள்வி என்ன? ஹலோங்க சார், நான் ஈரோட்டில் பேசுகிறேங்க சார். என்னுடைய கொஸ்டின், நான் 12th முடிச்சிருக்கேங்க சார். பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் படித்தா வேல்யூ இருக்குமாங்க சார்? அதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வேணும், எந்த காலேஜில் படிக்கணும்னு கேட்குறேன். ஃபிஷரி பற்றி கேட்டிருக்கிறீங்க, நிகழ்ச்சியத்துக்கு நன்றி. இணைப்பிலேயே இருங்கள், உங்களுக்கான பதிலை பார்க்கலாம். ஃபிஷரிஸ் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் உங்களுக்கு இல்லை. ஃபிஷரிஸை தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து ஒரு ஃபிஷரிஸ் காலேஜ் இருக்கிறாங்க. இந்த 2 தான் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்குது உங்களுக்கு. ஆகையால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஒரு 190 to 192 இருந்துச்சுனாக்கா சேஃபர் சைடில் நீங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபிஷரிஸ் ஒன்று எனக்கு வந்து ஆரம்பிச்ச மாதிரி இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டில் கிடையாது. பட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸில் வந்து பிஎஸ்சி ஃபிஷரிஸ் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வந்து தூத்துக்குடியில் நம்மளுடைய ஃபிஷரிஸ் காலேஜ் இருக்குதுங்க. ஒன்லி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் தான் இதை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி சார். சேலத்திலிருந்தும் மதுரையிலிருந்தும் அரங்கத்திலிருந்தும் மாணவர்கள் பல்வேறு விதமான கல்வி சம்பந்தமான முக்கிய கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கும் அது நிச்சயமாக பயனுள்ளதாக அமையும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அவர்களது கேள்விகளை பார்க்கலாம். என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சியில். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சி தொடர்கிறது. மாணவர்களது கேள்விகளை கேட்கலாம். முதலில் சேலத்தில் இருக்கின்ற மாணவர்களது கேள்வி என்ன என்பதை பார்க்கலாம். ரியாஸ், சேலம் மாணவர்களது கேள்வி என்னவாக இருக்கிறது, அதனை கேட்டு தெரியப்படுத்துங்கள் ரியாஸ். நிச்சயமா வசந்த், அடுத்த மாணவி அவங்களுடைய கேள்வி என்னங்கிறது கேட்கறதுக்காக ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. அந்த கேள்வி என்னன்னு கேட்கலாம். என் பேர் விக்னேஸ்வரி, நானும் எம்ரல் வேலி பப்ளிக் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். என் 12th போர்டில் நான் 90% மேலே வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஆர்கிடெக்சர் இல்லை இன்டீரியர் டிசைனிங் கோர்சஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான காலேஜஸ். இணைப்பில் இருங்கள் திரு பிரவீன்குமார். பிஆர்க் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிஆர்க் நல்ல ஒரு கோர்ஸ். இப்போ பிஆர்க்குன்றது வந்து எப்படி இருக்கணும்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து க்ரியேட்டிவிட்டி லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நான் அவங்க தான் வந்து ஒரு பில்டிங்கை வந்து என்ன மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்கும். ஸோ நல்ல ஒரு கோர்ஸ், நல்ல ஸ்கோப் இருக்குது பிஆர்க் படிக்கிறதுக்கு. தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸ் வந்து பிஆர்க் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஆர்க் கோர்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். அது தனியாக எழுதணும், தனியாக நம்ம எழுதணும். இட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் யூ. அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுனா தான் பிஆர்க் வந்து நம்ம நல்லா சேர முடியும். பிஆர்க்கு தனியாக கவுன்சிலிங் நடக்கும். நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் வந்து தனியாக கவுன்சிலிங் நடக்கும். ஒரு நல்ல கோர்ஸ். பட் வந்து நல்ல டிராயிங் ஸ்கில்ஸும் நல்ல க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸும் இருந்துச்சுன்னா அந்த கோர்ஸில் வந்து அவங்களால நல்லா ஸ்ட்ரெயின் பண்ண முடியும். நன்றி சார். அடுத்ததாக மீண்டும் நமது செய்தியாளர் ஜான்சி மதுரையில் இருக்கிறார். மதுரை மாணவர்களது கேள்வி என்ன என்பதையும் தெரியப்படுத்த இருக்கிறார். ஜான்சி, நீங்கள் தொடருங்கள். மதுரையில் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் நம்மளுடன் இணைந்துள்ளனர். அவர்களிடம் அவங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம், உங்களோட பேர் என்ன? உங்களோட ஃபியூச்சர் ஆஃப்டர் 12th அப்புறம் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? என் பேர் டேனியல், நான் 12th முடிச்சிருக்கேன். நான் வந்து சென்னையில் பிடெக் கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்குரிய ஸ்கோப்லாம் தெரிஞ்சுக்கிறேன் விரும்புகிறேன். இருங்கள் மாறன் சார், நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்கிற பிடெக் கிளவுட் கம்ப்யூட்டிங் கேட்குறாங்க. பிடெக் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ என்னை பொறுத்தவரை கிளவுட் கம்ப்யூட்டிங்கிறது வந்து நீங்கள் நேரோட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எனக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் கோர்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் எதுவும் இல்லை உங்களுக்கு. நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எடுத்துக்க சொல்லுங்கள். இல்லைனாக்கா வந்து பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்படி வந்தாக்கா அடுத்தது ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் வரதுக்கான மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் இல்லை டிப்ளமோ கோர்சஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் எடுத்துக்கலாம். அதான் என்னை பொறுத்தவரை பெஸ்ட்டு. ஏன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒரு நேரோ டவுன் ஆகிடுது. சாஃப்ட்வேர்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ டவுன் ஆகிடும். நேரோ டவுன் ஆகும்போது கிளவுட் கம்ப்யூட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இருந்தாக்க நீங்கள் ஆகல. நீங்கள் ஒரு பிடெக் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ், ஒரு டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் கிளவுட் கம்ப்யூட்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஃபீல்டு எடுத்தோம்னா, எந்த டொமைன் எடுத்தோம்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் பேரலாக படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். இதர் ஈஸி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டுமே எடுக்கலாம். ரெண்டு எடுக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் பெஸ்ட். என்ன பொறுத்தவரை கிளவுட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அது மாதிரிலாம் வரும்போது உங்களுக்கு வந்து ஈஸி வருவாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வருவாங்க. இது ரெண்டும் பெஸ்ட் கோர்ஸ் நான் நினைக்கிறேன். அதுமாதிரி தம்பிகிட்ட ஒரு ஆர்கிடெக்சர் கேட்கும்போது
பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஆர்கிடெக்சர் காலேஜஸ் இப்போ புற்றீசல் மாதிரி அப்படியே வந்துட்டு இருக்கு, மஷ்ரூம் மாதிரி வந்துட்டு இருக்குதுங்க. என்ன பொறுத்தவரை ஆர்கிடெக்சர்ஸ் படிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பழைய காலத்தில் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அந்த பிரைவேட் காலேஜஸ்ல இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி ஆயிருக்காங்க. அதில் நீங்கள் ஒரு 3-4 டீம்டு யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்காங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அவங்க நல்லா போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கவர்மெண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரைவேட் காலேஜஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க, மதுரையில் இருக்கிறாங்க, சென்னையில் ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் இருக்குதுங்க. இதெல்லாம் நல்ல கோர்ஸ். உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள காலேஜஸ் நீங்கள் சேர்ந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நன்றி சார். அடுத்ததாக திண்டுக்கல்லில் இருந்து ராமச்சந்திரன் என்ற ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்கிறார், அவரோட பேசலாம். வணக்கம் திரு ராமச்சந்திரன், உங்கள் கேள்வி என்ன? ஹலோ சார், நான் +2ல பயோமேத்ஸ் எடுத்து படிச்சிருக்கேன் சார். சரி. இப்போ பிஎஸ்சி அக்ரி படிக்கலாம்னு நினைக்கிறேன். அது ஒவ்வொரு காலேஜுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆகணுமா, இல்லை ஓவரால் எல்லாத்தையுமே கவுன்சிலிங் ஃபார்ம் வாங்கி இன்ஜினியரிங் மாதிரி அப்ளை பண்ணணுமா சார்? நிகழ்ச்சி அளித்ததுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான பதில்கள் இப்பொழுது. மாறன் சார், நீங்கள் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, அக்ரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குதுங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா அந்த காலேஜஸ் மதுரை அதில் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த கோட்டா கவுன்சிலிங் கோட்டாவில் வந்துருவாங்க. அதுக்கடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிஎஸ்சி அக்ரி நீங்கள் அதுக்கு இதுவரை அப்ளிகேஷன் தனியாக தான் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் கவர்மெண்ட் ஒன்றா சேர்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவரை எந்த டெசிஷனும் எடுக்கல. ஆகையால் 2 அக்ரிக்கு நீங்கள் போகணும். பிரைவேட் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனால் 1-2 பிரைவேட் காலேஜஸ் இருக்குது. நீங்கள் தனியாக அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் தனியாக தான் நீங்கள் பண்ணி ஆகணும். நீங்கள் கவுன்சிலிங் சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் தான் அது அக்ரி. நன்றி சார். மீண்டும் அரங்கத்தில் இருக்கின்ற மாணவரது கேள்வி. ஹலோ சார், என் பேர் கரண். நான் +2 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேஜர் எடுத்து முடிச்சிருக்கேன். இப்போ அடுத்தது விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கலான்னு ஆசைப்பட்றேன். பட் விஷுவல் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதோட ஸ்கோப் பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டு அப்படி தான் சொல்கிறாங்க. பேரண்ட்ஸாக இருக்கட்டும், சுற்றி இருக்கவங்களா இருக்கட்டும். பட் விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்தால் என்னென்ன ஸ்கோப் இருக்குது, ஜாப்ஸ் எந்தெந்த ஃபீல்டுலலாம் வேலை செய்யலாம், ப்ளஸ் எந்த காலேஜ் நல்ல காலேஜ், அது முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், அதில் மேஜர். சரி, திரு பிரவீன்குமார். விஷுவல் கம்யூனிகேஷன் நீங்கள் எடுத்தால் தட் மீன்ஸ் மீடியா ஃபீல்டு தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு மித் அப்படிதான் கிடையாது. விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்துகிட்டு நிறையா வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கு, வெப் டிசைனிங் கம்பெனிஸில் நிறையா ரெக்ரூட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸில் நிறையா விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் வந்து ஒரு நேரோவாக மீடியாக்குள்ளே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து கிடையாது. நீங்கள் எவ்வளோ டெக்னிக்கலாக நல்லா குவாலிஃபைடாக இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்பெனிஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். விஷுவல் கம்யூனிகேஷன்றது வந்து இட்ஸ் நார்மலாக எல்லா இடத்துலையுமே ஜென்ரலாக எடுக்கிறது தான். அது அக்கார்டிங் டு தட் அவங்களுக்கு என்ன மாதிரி அந்த செக்டாருக்கு எந்த மாதிரி தேவையோ அதுக்கு மாதிரி ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லையும் எடுத்துட்டு இருக்காங்க, விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்துட்டு இருக்காங்க, நாட் ஓன்லி இந்த மீடியா. நன்றி சார். அடுத்த மாணவரது கேள்வி. ஹலோ சார், என் பேர் சாதனா. நான் வந்து ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். அதில் மேத்தமேட்டிக்ஸ் இல்லை. ஸோ பிபிஏ பிசிஏ அந்த மாதிரி வித்தவுட் மேத்தமேட்டிக்ஸ் பண்ணலாமா? வித்தவுட் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது ஃபியூச்சரில் வந்துட்டு மேத்ஸ் எல்லாமே இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் வந்து கேட்குறீங்க இந்த மாதிரி. சரி, மாறன் சார் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு பொறுத்தவரை நீங்கள் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போங்க, இல்லைனா பிபிஏ போங்க. இட்ஸ் குட் உங்களுக்கு. பிபிஏ வித்தவுட் மேத்தமேட்டிக்ஸ் பண்ணலாம். பிபிஏ இஸ் காமன் உங்களுக்கு வந்து. ஈவன் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸு, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, அட்வான்ஸ் தமிழ் எடுத்தவங்களும் போகலாம், பிபிஏக்கு போகலாம். நீங்கள் அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, பயோமேத்ஸ் எடுத்தவங்களும் போகலாம் நீங்கள், இல்லைங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்ஸ் எடுத்து காமர்ஸ் குரூப் எடுத்தவங்களும் போகலாம். பிபிஏங்க இஸ் காமன் டு எவ்ரி ஒன். யார் ஒன்றும் படிக்கலாம். நீங்கள் பிபிஏ படிக்கல யார் ஒன்றும். ஆனால் அந்த பிபிஏவில் ஒரு 2 பேப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு பேப்பர் வரும், இல்லை பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்போ நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் வரும், நீங்கள் அதை பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஸ்கோப் இருக்குங்க. எனக்கு நான் உங்களுக்கு பிபிஏ படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து கம்பெனி செக்ரட்டரிஷிப் நீங்கள் போகலாம், நீங்கள் இல்லை காஸ்ட் அக்கௌண்டிங் நீங்கள் போகலாம், இல்லை சார்ட் அக்கௌண்டண்டாக ஆகலாம், இல்லை நீங்கள் எம்பிஏ எடுத்துக்கலாம். எம்பிஏவில் ஹியூமன் ரிசோர்ஸ் போகலாம், நீங்கள் இல்லை எம்பிஏவில் ஃபைனான்ஸ் போகலாம், இல்லை எம்பிஏவில் மார்க்கெட்டிங் போகலாம். அது இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் அதுக்கு அடுத்து நேராக வந்து எம்ஏ சோஷியல் ஒர்க் போகலாம், நீங்கள் இல்லை எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் போகலாம், இல்லை உனக்கு வந்து மாஸ் மீடியா கம்யூனிகேஷன்ஸ் ஜேர்னலிசம் நீங்கள் போகலாம். எனக்கு ஜேர்னலிசம் வந்து ஹைலி டிமாண்டட் கோர்ஸ் இந்தியாவில். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியாவில் உலகத்திலே ஜேர்னலிசம்ஸ், இ ஜேர்னல்ஸ், இ மேகசின்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஜேர்னலிசம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிபிஏவில் அதுமாதிரி பல கோர்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் பிபிஏ இஸ் பெஸ்ட் ஃபார் யூ. நன்றி சார். அடுத்ததாக சமூக வலைத்தளங்களில், அதாவது ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் மெசேஜஸ் வழியாகவும் கமெண்ட்ஸ் வழியாகவும் ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி பல பேர் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஃபேஸ்புக்கில் கேட்கப்பட்டிருக்கும் அடுத்த ஒரு கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மனிஷ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. சார் ப்ளீஸ் டெல் மீ அபவுட் ஃபெல்லோ ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட், வேர் திஸ் கோர்ஸ் இஸ் அவைலபிள், டஸ் த கோர்ஸ் ஹாஸ் குட் ஸ்கோப் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஃபெல்லோ ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் பற்றி கேட்டிருக்காரு. திரு பிரவீன்குமார் நீங்கள் சொல்லுங்கள். ஃபெல்லோ ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் இட்ஸ் லைக் மாஸ்டர் டிகிரின்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் ஐஏஎம்ஏல வந்து ஐஏஎம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கொடுக்குறது தான் ஃபெல்லோ ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் எம்பிஏ முடிச்சுட்டு அது பண்ணுறது. இட்ஸ் 4 years கோர்ஸ்.
அவங்க வந்து எக்ஸாம் எழுதணும். அதுக்கு எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கு தென் இன்டர்வியூ வைப்பாங்க, அது பண்ணுவாங்க. தென் ஃபெல்லோ ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எந்த இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணுறாங்களோ அந்த இன்ஸ்டியூஷனில் வந்து ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. குறிப்பாக நிறைய பேர் வந்துட்டு இன்னும் சோஷியல் மீடியாவில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு MBA படித்த நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து வேலைகள் கம்மியாக கிடைக்கிறதா வந்து வெளியில் பேசப்பட்டு வருது, அது வந்து உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையிலே MBA படிச்சிருந்தா இந்த மாதிரி இப்போ வந்து ஸ்கோப் எப்படி இருக்குது, இப்போ இல்லை எப்போவுமே வந்துட்டு MBA இருக்குன்னு ஆலோசகர்கள் மத்தியில் சொல்லப்பட்டு வருது. இருந்தாலும் மாணவர்கள் மத்தியில் இப்படி ஒரு திங்கிங் இருக்குது, இதுக்கு பதில் என்ன சார்? என்னையோட சார் சொன்னால் நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. MBA படித்ததுக்கு வேலை இல்லைன்னு அதான் சொல்கிறாங்களா, நீங்கள் MBAன்னு இல்லை, இன்ஜினியரிங் இல்லை, சயின்ஸ் இல்லை, எதுவும் இல்லைங்க, வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா MBA ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் இஸ் அன் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஃபைனான்ஸ், பேங்கிங் செக்டாரு, ஃபைனான்ஷியல் செக்டாரு, இன்சூரன்ஸ் செக்டார்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட் பேங்கர்ஸ்லேருந்து ப்ரைவேட் இன்சூரன்ஸ் MBA ஃபைனான்ஸ் இஸ் அன் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுக்கு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் அந்த அளவுக்கு இருக்குதுங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அதுமாரி இருக்குங்க. உலகத்திலே வந்து அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற ஒரே ஒரு செக்டர் என்ன, மார்க்கெட்டிங் தான். மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா MBA ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆகையால் வந்து எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிளென்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் ஃபார் MBA ஸ்டூடெண்ட்ஸ். பட் நம்ம எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணுறோம், நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத மிக முக்கியமான விஷயங்கள். டெஃபினட்டாக மார்க்கெட் இருக்கிறதுக்கு நீங்கள் படிக்கிற நல்ல காலேஜில் எப்படி நீங்கள் படிக்கிறீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. நன்றி சார். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் இன்னொரு கொஸ்டினே வந்துட்டு இருக்கு. அதாவது 12th முடிச்சிருக்காங்க CBSEல, அவங்க வந்து பயாலஜி வித் மேத்ஸ் படிச்சிருக்காங்க. ப்ளீஸ் டெல் மீ ஸ்கோப் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபார்ம் டி, டாக்டர் ஆஃப் ஃபார்மசி, அது பெட்ரோலியம் இன்ஜினியரிங், இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ்க்கு வந்துட்டு எந்த மாதிரியான ஆஃபர் பண்ணுறாங்க சார், அது ஸ்கோர்ஸ்க்கு வந்து எப்படி எல்லாம் ஜாப் ஆஃபர் உண்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான பதில் மாறன் சார் நீங்கள் சொல்லுங்கள். ஃபார்ம் டி வந்து இப்போ எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிற ஒரு கொஸ்டினாகவே இருக்குது. ஃபார்ம் டி ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நானே ப்ரொமோட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு இந்த வருஷம், போன வருஷத்துலேருந்து. கெமிக்கல் இன்ஜினியரிங் என்ன பொறுத்தளவு தயவு செஞ்சு வேணாம். நீங்கள் வந்து ஒரு தவறான ஒரு டெசிஷன் எடுத்து ரொம்ப இது பண்ணுவாங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் வேணாம். நீங்கள் ஃபார்ம் டி கோர்ஸ் இஸ் பெஸ்ட். டாக்டரேட் ஆஃப் மெடிசன்ஸ் இஸ் பெஸ்ட் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஆல் ஃபார்மசி, நீங்கள் ஃபார்ம் டி கோர்ஸ் இஸ் பெஸ்ட். நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா பண்ணுங்கள். அதனால் நன்றி சார். கெமிக்கல் வேணாம். அடுத்ததாக மீண்டும் ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்கிறார். அபிராமி, நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் அபிராமி. ஹலோ, வணக்கம். நான் பயோமேக்ஸ் எடுத்திருக்கேன் அங்கிள். ஏரோநாட்டிக்கல் பண்ணா ஸ்கோப்பா அப்படின்னு கேட்குறேன். பயோமேக்ஸ் எடுத்துருக்கீங்க, ஏரோநாட்டிக்கல் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நிகழ்ச்சி அழைத்ததுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கான ஆலோசனை கொடுக்கப்படும். திரு பிரவீன்குமார். எடுக்கலாம். ஏரோநாட்டிக்கல் ஸ்கோப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். கம்பெனிஸ் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து கம்மி தான். இப்போ தான் இந்தியன் பாலிசிஸ் வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஃபாரின் கம்பெனிஸ்லாம் இப்போ தான் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. மேக் இன் இந்தியா கான்செப்ட்டுக்கு அப்புறம் தான் உள்ளே வராங்க. ஸோ இன் ஃபியூச்சரில் வேணால் ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் நிறைய வரும்போது ஸ்கோப் அதிகமாக இருக்கும். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் என்ன படிப்பாங்கன்னா, இப்போ ஏரோநாட்டிக்கலில் வந்து இன்னொரு ஒரு சப் இன்ஜினியரிங் இருக்குது, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்னா விச் டீல்ஸ் வித் யுவர் ஸ்பேஸ் ஷட்டில், ராக்கெட்டு அந்த இது மாதிரி டிசைன் பண்ணுறது, அதை லான்ச் பண்ணுறதை பற்றி படிக்கிறது. ஏரோநாட்டிக்கல்ன்றது விச் இஸ் ஒன்லி பிலாங்ஸ் டு யுவர் இது நம்ம ஏரோப்ளைன்ஸு, ஹெலிகாப்டர்ஸு அது மாதிரி டிசைன் பண்ணுறது, அதை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, குவாலிட்டி டெஸ்டிங் அது மாதிரி எல்லாமே அந்த இதில் வரும். ஏரோநாட்டிக்கல் நல்லாயிருக்கும். பட் காலேஜஸ் வந்து நல்ல காலேஜஸ் சூஸ் பண்ணணும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் காலேஜஸில் எடுத்து பண்ணாங்கன்னா அங்கன்னா பிகாஸ் வந்து நீங்கள் வந்து அங்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறையா இருக்கான்னு பார்க்கணும் ஏரோநாட்டிக்கல்ஸை பொறுத்தவரை. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம், இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டாங்க அப்படிங்கும்போது கூட அவங்க முடிச்சுட்டு அது மாதிரி சாஃப்ட்வேர் ஃபீல்டில் போயிடுறாங்க. ஏன் மெக்கானிக்கல் முடிச்சவங்களும், ECE முடிச்சவங்களும், ட்ரிபிள் முடிச்சவங்களும் இன்னைக்கு வந்து சாஃப்ட்வேரில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க முடியாது. அதே மாதிரி ஏரோநாட்டிக்கல் முடிச்சிருந்தவங்க ஒருவேளை அவங்க கோரில் வந்து ரிலேட்டடாக எங்கேயுமே ஜாப் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வேற எங்கேயாவது போய் உட்கார முடியுமா, இல்லை BPO தான் வழியா? சாஃப்ட்வேர் போகிறதுக்கான வழி இல்லை. இப்போ எடுக்கல, இப்போ கொஞ்ச நாள் எடுக்கல. அதனால் வந்து அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்களுக்கு. அதனால தான் என்ன பொறுத்தவரை அந்த இடத்த வந்து கொஞ்சம் தள்ளுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏரோநாட்டிக்கல் வந்து பொறுத்தவரை வந்து ஏரோஸ்பேஸ் ரிசர்ச் R&D அப்படி நீங்கள் போகிறீங்க, இஸ்ரோ இது மாதிரி நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போகலாம். நீங்கள் வந்து பட் இல்லை முடியலனாக்கா எனக்கு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எவ்ரி இயர் 1 or 2 ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்கர்டு லாஸ் மூடிக்கிட்டே இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவில் இல்லை. நல்ல ஒரு பிரெயின் வந்து நல்ல பெஸ்ட் பிரெயின் போய் அதில் போய் லாக் ஆகக்கூடாது. அவருடைய ஃபியூச்சர் கட்டுறோம். அதான் ஒரு இது ஒரு மூலயமா இந்த நியூஸ் 7 மூலியமா வந்து ஒரு நல்ல ஒரு தகவலை வாங்கிட்டு அவருடைய லைஃப் நல்லா லீட் பண்ணாரு, நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நன்றி சார், நன்றி. அடுத்ததாக ஹோசூரிலிருந்து யமுனா என்ற ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யமுனா, உங்கள் கேள்வி என்ன கேளுங்கள். சார், என்னுடைய பையன் 12th எக்ஸாம் எழுதியிருக்கான் சார். என்னன்னா சிவில் எடுக்கலாம், BE-ல சிவில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கலாம்னு ஐடியா இருக்கு. சரி, ஸோ அது ஸ்கோப் இருக்குங்களா, இது முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். சரி, நிகழ்ச்சிக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். திரு பிரவீன்குமார் இருக்காங்க. BE சிவில் இன்ஜினியரிங் எடுக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் எவர் கிரீன் கோர்ஸ். BE சிவில்ன்றது வந்து ஒரு எவர் கிரீன் கோர்ஸ், கண்டிப்பாக எடுக்கலாம். BE சிவில் வந்து எடுக்கலாம். நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வெல் பிராண்டட் இன்ஸ்டியூஷன்ஸில் எடுத்தாங்க இருக்கும். ஸ்கோப்புன்னு பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு வந்து நல்லா பூம் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு வந்து நல்லா பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ சிவில் இன்ஜினியர்ஸ் எடுக்கலாம். சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து நிறையா கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இப்போ நிறையா இருக்குது. எக்ஸாம்ஸ் எழுதி போனாங்கன்னா கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா இருக்குது. ஃபியூச்சர் ஃபர்தராக கோர்ஸ் பண்ணனா இருந்தாலும் சிவிலில் நிறையா கோர்சஸ் இருக்குது. ME கோர்சஸ் எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷனு, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்கும். அதுவும் பண்ணலாம். நன்றி சார். அடுத்ததாக மீண்டும் மதுரை மாணவர்களது அடுத்த கேள்வி என்ன என்பதையும் பார்க்கலாம். ஜான்சி, நீங்கள் தொடருங்கள். ஜான்சி.
மதுரையில் இன்னொரு மாணவரும் நம்முடைய இணைந்துள்ளார். அவர்களுடைய கேள்வியை இப்போது கேட்கலாம். உங்களோட பேர் என்ன, நீங்கள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? என் பேர் ராம். நான் மாத்மா ஸ்கூலில் படிக்கிறேன். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். நான் பிஇ சிவில் படிக்கலான்னு இருக்கேன். அது படிச்சுட்டு எம்இ ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அப்படி பண்ணால் ஸ்கோப் இருக்குமா? நன்றி. இணைப்பிலே இருங்கள். மாறன் சார் அதுக்கான பதில். நல்ல இப்போ போன நேரம் கேட்ட மாதிரி சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன்றைக்கி வந்து மேக் இன் இந்தியா கான்செப்ட் வந்தீங்கன்னாக்கா அந்த மேக் இன் இந்தியா கான்செப்ட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இப்போ எல்லா கண்ட்ரியுமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லாம் பண்ண முடியும். ரோட் டெவலப்மெண்ட்லேருந்து டேம் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். அதனால் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வந்து எவர் கிரீன் நல்ல மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்டீரியர் டிசைன்ஸ் ஆகிறது போகிறதுக்காக இருக்கும், இல்லை வந்து கான்கிரீட்டிவ் சொல்யூஷன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மற்ற உங்களுக்கு வந்து டிசைனிங் ஸ்ட்ரக்சரல், இது பில்டிங் ஸ்ட்ரக்சரல், இதுமாரி வந்து ஆர்கிடெக்சரல்ஸ் எல்லாத்துக்குமே சிவில் இன்ஜினியரிங் இஸ் பெஸ்ட்டு. நல்ல கோர்ஸ் நல்லா பண்ணலாம். நீங்கள் எம்இ வந்து எம்எஸ் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இல்லை எம்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் இஸ் அன் எக்ஸலண்ட் கோர்ஸ். எம்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாரின்ல இருக்குது, அதுவும் படிக்கலாம். நல்ல வாய்ப்புகள் இருக்கு. நன்றி சார். ஜான்சி, மதுரையிலிருந்து மாணவர்களது கேள்வியை நிகழ்ச்சிக்கு தெரியப்படுத்தமைக்கு நன்றி ஜான்சி. அதேபோல் மதுரை மாணவர்களுக்கு நியூஸ் 7 சார்பாக அவர்கள் நல்ல மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள். நேயர்களே, பல்வேறு விதமான கேள்விகள் சமூக வலைதளங்களிலும் வித்தியாசமான கேள்விகளும் கேட்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. அதேபோல் நேயர்களும் தொலைபேசி வாயிலாக தங்களது சந்தேகங்களை கேட்டு ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சியில் இன்னும் பல கேள்விகளுக்கு விடைகளை பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சி தொடர்கிறது. கல்வி சம்பந்தமாக மாணவர்கள் பல்வேறு விதமான கேள்விகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான ஆலோசனைகள் சிறந்த முறையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக அரங்கத்தில் இருக்கின்ற அடுத்த மாணவரது கேள்வி என்ன என்பதையும் பார்க்கலாம். கேளுங்க. என் பேர் அக்ஷயா. நான் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட், காமர்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நான் வந்து எம்பிஏ பண்ண போகிறேன். ஸோ எம்பிஏ பண்ணுறதுக்காக பிகாம் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்குமா, இல்லை பிபிஏ பண்ணி எம்பிஏ பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்குமா? சரி, மாறன் சார். பிகாம் முடிச்சுட்டு நீங்கள் எம்பிஏ பண்ணுங்கள். பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணால் சப்ஜெக்ட் எல்லாம் சிமிலராக தான் இருக்கும். பட் இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அக்கௌண்டிங், ஃபினான்ஸ், இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் எங்கே வரும்னா, நீங்கள் பிகாம் முடிச்சுட்டு நீங்கள் எம்பிஏ பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஸ்கில் இருக்கும். அதே நீங்கள் வந்து பிகாம் முடிச்சுட்டு நீங்கள் எம்பிஏ பண்ணுறது வந்து நீங்கள் வந்து ஒரு இங்கே சென்னையிலையோ இல்லை தமிழ்நாட்டிலையோ உள்ள காலேஜஸ் இல்லாமல் நீங்கள் இதுமாரி ஐஐஎம் மாதிரி ஒரு ப்ரீமியர் பி ஸ்கூல் மாரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் செகண்ட் இயர் ஆன்வர்ஸ், நீங்கள் பிகாம் படிக்கிற செகண்ட் இயர் ஆன்வர்ஸ் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மேட்டோ கேட்டோ சேட் இது மாதிரி பண்ணிட்டீங்க நல்லாயிருக்கும். இல்லை பிகாம் முடிச்சு ஒரு 2 இயர்ஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸை முடிச்சுட்டு போனீங்கன்னாக்கா ஃபாரின்லையோ இல்லை இங்கே உள்ள ஐஐஎம் இல்லை ப்ரீமியர் பி ஸ்கூலில் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸோட நீங்கள் எம்பிஏ பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருமாறன், அதே போல் வந்துட்டு இப்போ டிப்ளமா படிச்சிருக்கவங்க கூட வந்துட்டு இந்த மாதிரி டிப்ளமாவில் படிச்சதையே வந்துட்டு இன்ஜினியரிங் போகும்போது இல்லை போகும்போது செலக்ட் பண்ணுறது கிடையாது. யூஜியில் டிப்ளமா படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கோர்ஸாகவும் இன்ஜினியரிங் போகும்போது வேற ஒரு மாதிரி படிக்கிறாங்க. அதுவும் ஒரு சரியான விஷயமா தான் இருக்குமா? ஆமாம், அது ஒன்றும் பிரச்சனை. நமக்கு எந்த ஃபீல்டுங்கிறது தான் மிக முக்கியமான விஷயங்கள். எனக்கு இது வந்து பிபிஏ எம்பிஏங்கிறது ஒரே சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ நீங்கள் டிப்ளமா வந்து இன்றைக்கி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க ஆட்டோமொபைல் போகலாம். நீங்கள் இல்லை டிப்ளமா மெக்கானிக்கல் முடிச்சவங்க வந்து ப்ரொடக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாரி ட்ரிபிள் படிச்சவங்க வந்து இசிஇ போகிறதுலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகலாம் வரதுக்கு. அந்த டொமைன் ஏன்னா அடுத்த ஒரு 3 வருஷம் நீங்கள் வந்து எனக்கு லேட்டரல் என்ட்ரி தான் சேர்றீங்க. ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் வந்து காமன் சப்ஜெக்ட், நீங்கள் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் தான் உங்களுக்கு கோர்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. அப்படிங்கும்போது அதில் ஸ்பெஷலைஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆகிடுவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி, அவருக்கு வாய்ப்பு. அடுத்ததாக மீண்டும் அரங்கத்தில் இருக்கின்ற அடுத்த மாணவியின் கேள்வி. Sakshi. சத்தமா பேசுங்க, கிட்ட வச்சு பேசுங்க. Hi, I'm Sakshi. I have completed my 10th, so I have decided to take science group. So what are the scopes? சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பியூர் சயின்ஸா? Yes. Botany, zoology, physics, chemistry. And microbiology. Botany, that is called biology. Botany, zoology, physics, chemistry. இதுதான் சயின்ஸ் குரூப். உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ மெடிசன் போகலாம், நீங்கள் இல்லை பிடிஎஸ் போகலாம், இல்லை அக்ரிகல்ச்சர் போகலாம். நீங்கள் உங்களுக்கு அதனால் வந்து பயோடெக் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுக்கு. பியூர் சயின்ஸ், ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஸ்கோப் நிறையா இருக்குதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கோர்ஸை படிக்கணுங்கிறது மிக முக்கியமான விஷயம். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி ஆகணும். இல்லை ஃபார்ம் டி கூட நீங்கள் போகலாம், வரதுக்கு நிறைய வாய்ப்பு. பேராமெடிக்கல்ஸ் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பியூர் சயின்ஸ் நீங்கள் எடுத்து நல்லா பண்ணுங்கள். நல்லா படிச்சிங்கன்னா பிரைட் ஃபியூச்சர் இருக்குது உங்களுக்கு. சரி சார், அடுத்ததாக சேலம் மாணவர்களது கேள்வியை கேட்கலாம். ரியாஸ், நீங்கள் தொடருங்கள். ரியாஸ் தொடர இருக்கிறார். சமூக வலைதளங்களில் அடுத்ததாக என்ன படிக்கலாங்கிற கேள்வி கேட்க ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த கேள்வி என்னங்கிறதுக்கு பார்க்கலாம். My name is Harni. I'm studying in GG. I've just finished my 12th boards. I'm expecting 90 plus. I just want to know what are the colleges offering entrance exam rather than cutoff for commerce.
அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மாறன் சார் இதுக்கான பதில் என்ன கோர்ஸ்? அதாவது அவங்க கட் ஆஃப் எந்த காலேஜஸ் பற்றி கேட்குறாங்க, பொதுப்படையாக வந்து கேட்குறாங்க ஒரு கொஸ்டின், கோர்ஸ் பற்றி எதுவுமே கேட்காம காலேஜஸ் இந்த கட் ஆஃப் மார்க் இருந்தால் என்ன மாதிரி காலேஜஸ் சார்? இன்ஜினியரிங் கட் ஆஃப் இல்லாமல், அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எங்கெங்கெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, நான் உள்ளே போகிறது கட் ஆஃப் இல்லாமல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்க கொஸ்டின். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டுக்காங்க ஒன்லி அதேமாரி JTU எக்ஸாமினேஷன்ஸு இந்த மாதிரி ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அதர் யூனிவர்சிட்டிஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. அதர் யூனிவர்சிட்டிஸ் ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் இப்போ நம்மளுடைய யூனிவர்சிட்டிலே ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் நீங்கள் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. அதுமாரி வந்து நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் போங்க, ஏன்னா நிறைய யூனிவர்சிட்டி இருக்காங்க. நாங்கள் இதில் வந்து நிறைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் நேம் சொல்ல நல்லா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட நம்பர் கொடுக்க சொல்ல நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லி. நன்றி சார், நன்றி. அடுத்ததாக மீண்டும் சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்து ஒருத்தர் பேசிக் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஈஸி வே டு ப்ரிப்பேர் ஃபார் IIT JEE அண்ட் அதர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணணும், கிளியர் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை கடைபிடிக்கிறதுன்னு கேட்குறாரு. திரு பிரவீன்குமார், நீங்கள் சொல்லுங்கள். Any entrance exam after completing with +2, if the students are going to write any entrance exam, physics, chemistry, maths நல்லா வந்து 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, இன் அண்ட் அவுட் கான்செப்ட் ஓரியன்டாக, அப்ளிகேஷன் ஓரியன்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நிறையா கோச்சிங் சென்டர்ஸ் இருக்காங்க. கோச்சிங் சென்டர்ஸ்க்கு மேபி போய் படிக்கலாம். இல்லைனா மெட்டீரியல்ஸ் அவைலபிள் வந்து வெப்சைட்ஸில் வந்து நிறைய போய் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த பேசிக் சயின்ஸ்லேருந்து 6th ஆரம்பித்து பேசிக் சயின்ஸில் இன் அண்ட் அவுட் அப்ளிகேஷன் ஓரியன்டாக +2 வரையும் படித்தாங்கன்னா வெரி ஈஸி டு கிராக் யுவர் IIT JEE மெயின் எக்ஸாம்ஸ் அண்ட் அதர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஆல்சோ இன் இன்ஜினியரிங். நன்றி சார். அடுத்ததாக இன்னொருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அதாவது முரளிஷ் ஈஸ்வர் அப்படின்னு கேட்குறாரு. அவர் வந்து பிடெக் பயோடெக்னாலஜி முடிச்சப்போ அவர் வந்து IT ஃபீல்டுக்கு போகிறதுக்காகவும் ஒரு வாய்ப்பு இருந்தது. 8000 12,000 ஒரு சம்பளத்துலேருந்து ஒரு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. நான் வந்து அடிஷனல் கோர்ஸ் படிச்சிருந்தேன், அதாவது C++, C, Java அது மாதிரி ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் படிச்சிருந்தா என்னோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா கூட எனக்கு வந்து இந்த மாதிரி பயோடெக்னாலஜி படிச்சிருந்தாலும் நான் IT ஃபீல்டு போனால் எந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. இல்லை எம்டெக் படிச்சு போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. மாறன் சார், உங்களான பதில். இல்லை, அதாவது பிடெக் பயோடெக் உங்களுக்கு ஏன்னா பயோடெக்னாலஜிக்கு உங்களுக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அந்த பயோடெக் வந்து உங்களுடைய நீங்கள் ஜாவாவாக இருக்கலாம், இல்லை வந்து எனக்கு விஷுவல் பேசிக்காக இருக்கலாம், இல்லை JTU இது இருக்கலாம், நம்ம எல்லாமே இருக்கலாம். உங்களுக்கு C++, ஜாவா எல்லாமே இருக்கலாம். உங்களுக்கு இது வந்து நம்ம அந்த எப்படி நம்ம இந்த சைடு கோர்ஸ் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் எப்படி வேல்யூ ஆடட் கோர்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்கிறத மிக முக்கியமான விஷயங்கள். நானும் வந்து எல்லா சென்டர்லையும் போய் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லா சர்டிஃபிகேட் கோர்ஸும் வச்சிருக்கேன். இப்போ CCNET இருக்குல்ல, CNET எல்லாமே இருக்குது, நெட்வொர்க் கோர்சஸ்லாம் இருக்குது. நீங்கள் அந்த கோர்ஸ் எப்படி பண்ணுறீங்க, எந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் நம்மகிட்ட எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். நம்மளுடைய ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருந்தால் தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் எடுப்பாங்க. நீங்கள் எம்டெக் போனீங்கன்னா ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் தான் போகணும். அதனால் நீங்கள் சாஃப்ட்வேர் உள்ளே போக முடியாது. நீங்கள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகணும்னாக்க மேக்ஸிமம் C++, ஜாவா இது ரெண்டும் பேசிக். இது நல்ல ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன ப்ரோக்ராமிங்கை வந்து வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி பாருங்கள், பண்ண தெரியும் ஆட்டோமேட்டிக்காக. நன்றி சார். அடுத்ததாக பாண்டிச்சேரியிலிருந்து நமது செய்தியாளர் ராஜு அங்கே இணைப்பில் இருக்கிறார். ராஜு, நீங்கள் அங்குள்ள மாணவர்களது கேள்வி என்ன என்பதை கேட்டு தெரியப்படுத்துங்கள். இப்போ நம்ம புதுச்சேரியில் இருக்க தனியார் பயிற்சி நிறுவனத்தில் இருக்கோம். இங்கே வந்து 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிட்டு தேர்வு முடிவுக்காக காத்திருக்கும் மாணவர்கள் நம்மிடையே இருக்காங்க. அவங்களிடம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்கம்மா. ஐம் நிவேதா எமானுவல். இப்போ தான் 12th கம்ப்ளீட் பண்ணேன். ஷுவராக 1100 அபவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் வந்து என்ன கோர்ஸ் பண்ணலான்னு திங்க் பண்ணப்போ ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் டிசபிலிட்டி எஜுகேஷன் பண்ணலாம், அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அதனால் எல்லாருக்குமே சிட்டியிலே பெஸ்ட் காலேஜில் படிக்கணும்னு ஆசை. எனக்கும் அப்படி தான். என்ன காலேஜ் படிக்கிறதுன்னு தெரியல, பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நிகழ்ச்சி இணைப்பிலே இருங்கள். இதற்கான பதிலை பார்க்கலாம். மாறன் சார், அவங்க வந்து ரீஹாபிலிட்டேஷன் பார்க்குறாங்க. ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் டிசேபிள் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ரீஹாபிலிட்டேஷன் டிசேபிள் மேனேஜ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அவங்க வந்து என்னக்க இந்த மாதிரி இந்த பூட்டான் இந்த மாதிரி எர்த்குவைக் இந்த மாதிரி சம்பவங்கள், ஒரு வார் அந்த மாதிரி இருந்தால் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி அவங்க சொன்ன மாதிரி பார்த்தோம்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ், அந்த கோர்ஸ் தான் பண்ண முடியும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேபாளில் நடந்த விபத்து நம்மளுக்கு நல்ல ஞாபகம் லேட்டஸ்ட்டாக போயிட்டு அந்த மாதிரி கோர்சஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக கிடையாது. இல்லை, அசாமில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது, நார்த் இந்தியாஸில் தான் வந்து அதிகமான அந்த கோர்சஸ். ஏன்னா அங்கே தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து முக்கியமாக தேவைப்படுது. அங்கே சுனாமி வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி யோசிக்கிறாங்க. சார் சொன்ன மாதிரி வந்து கவர்மெண்ட் சைடும் NGOs
நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சைடு தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கே தவிர ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து இன்னும் அந்த லெவலில் வந்து ஃபாரின் லெவலில் நம்ம ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன்னும் வந்து எடுக்கல. ஸோ அதனால ஆனால் அவங்க வந்து நான் வந்து 1100க்கு மேலே வாங்குவேன் அப்படின்னு நிச்சயமாக சொல்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுறது ஒரு சரியான தேர்வாக இருக்கும். இல்லை என்ன பொறுத்தவரை எனக்கு 1100க்கு மேலே உள்ளவங்க வந்து நினைக்க பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறா நீங்கள் ஒரு பிஇ கோர்ஸ் பண்ணீங்க, நீங்கள் எம்டெக் அதுமாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எம்எஸ் நீங்கள் ஃபர்தராக போய்க்கலாம். ஏன்னா ஃபாரினில் போய் நினைக்க இதுதான் எடுத்து படிக்கணுங்கள, எம்இ படிச்சு பிஇ முடிச்ச மெக்க தான் படிக்கணுங்கிறல. நீங்கள் ஃபாரினில் போயிட்டு நீங்கள் எம்எஸ் எனக்கு அந்தளவுக்கு ஸ்காலர்ஷிப்போடு உங்கள் போகிறதுக்கு இருங்க. அங்கே போனாங்கனாக்க அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரெகுலேஷன்ஸுக்கு வந்து என்னன்னாக்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அங்கே ப்ரைவேட் கன்சர்ன்ஸை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் போகலாம், ரிசர்ச் பண்ணலாம், ஃபர்தராக இந்தியாவுக்கு நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணலாம். அவங்க வந்து ஃபஸ்ட்டு பிஇ சிவில் எடுத்துகிட்டு பிஇ சிவில் ஒரு பேசிக் கோர்ஸ் ஆகிடும். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்கும். அவங்க ரொம்ப பேஷனாக இருக்காங்க, எனக்கு ரீஹாபிலேஷனில் வந்து தான் போகணும், டிசாஸ்டர் சைடு தான் போகணும்னா எம்இ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதை எடுத்து படிச்சுட்டு அவங்க அந்த லெவலில் வந்து அப்படி போயிட்டு. நன்றி சார். அடுத்ததாக மீண்டும் புதுச்சேரியிலேயே தொடரலாம். ராஜு, அடுத்த மாணவரது கேள்வி என்ன என்பதையும் தெரியப்படுத்துங்கள். ஒரு நிமிஷம், உங்களோட கேள்வி என்னப்பா? என்ன அப்படி? ஐ எம் விமல், எம்பிபிஎஸ் கோர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கரண்ட் இயரில் +2 முடிச்சிருக்கேன். 1150 கிராஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது ஜெனட்டிக்ஸ் லைனில் எம்பிபிஎஸ் பண்ணணும். எஸ் சார். இணைப்பில் இருங்கள். ஜெனட்டிக்ஸ் லைனில் அப்படின்னு கேட்டுக்கிறார் திரு பிரவீன்குமார் இருக்கிறார். எம்பிபிஎஸ் ஜெனட்டிக்ஸ் லைன் எம்பிபிஎஸ் கட் ஆஃப் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு தான் எம்பிபிஎஸ் கோர்சஸ் வந்து இது பண்ணோம். எம்பிபிஎஸ் பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. இட்ஸ் டாக்டர், அது வந்து இட்ஸ் நார்மல் திங். என்னை பொறுத்தவரை எம்பிபிஎஸ் இட்ஸ் லைக் சோஷியல் சர்வீஸாக தான் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஜெனட்டிக் லைனில் பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிபிஎஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்கல அப்படின்னு பார்க்கும்போது பிஇயில் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இருக்குது. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிலாம் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸும் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவ்வளோ மார்க்ஸ் எடுத்துகிட்டு ஜெனட்டிக் லைனில் போகும்போது ஒரு ரிசர்ச் சைடு போனால் தான் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவருக்கு வந்து கிடைக்கும். தட் மீன்ஸ் ஒரு வேலை வாய்ப்புன்றது வந்து ஜாப் ஓரியன்டாக இல்லாமல் ரிசர்ச் சைடு போனால் தான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து. நன்றி சார். ரிசர்ச் சைடு நன்றி சார். மீண்டும் அரங்கத்தில் இருக்கின்ற மாணவி இது கேள்வி. My name is Pratiksha. எனக்கு actually I have a doubt what to choose actually. I have taken commerce with Business Max group. So the courses regularly which we hear is CA, BCom, BBA and MBA. Other than these, what are the courses available? And what are the courses there to be chosen? இதுதான் நார்மலாக நீங்கள் வந்து உங்களுக்கு பேசிக் இதுதான் வந்திருக்கீங்க. நீங்கள் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் மீன்ஸ்னா பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து பிகாம் தான். எனக்கு பிகாம் வந்து உங்களுக்கு எவர் கிரீன். நீங்கள் பிகாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிகாமை பேஸ் பண்ணி சார்ட் அக்கௌண்டன்ட். இன்றைக்கி சார்ட் அக்கௌண்ட் கோர்ஸுக்கு நிகரான ஒரு கோர்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. ஏசிஎஸ்க்கு ஒரு நிகரான ஒரு கோர்ஸ் கிடையாதுங்க. காஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு நிகரான ஒரு கோர்ஸ் கிடையாதுங்க. இது எல்லாமே வந்து மேட்டர் ஆஃப் ஒரு 20,000 ரூபீஸ் 20,000 அந்த கோர்ஸே முடிச்சிருவீங்க. ஆனால் ஒரு மாதத்துக்கு 2 லட்ச ரூபா நீங்கள் சம்பளம் வாங்குவீங்க. நீங்கள் வந்து 20 லட்சம் செலவு பண்ணிட்டு 1 லட்சம் சம்பளம் வாங்குறது வேறு இல்லை. 20,000 செலவு பண்ணிட்டு 2 லட்சம் சம்பளம் வாங்குற பார்த்தீங்களா, அதுதான். இது வந்து வைப்ரண்ட்டான கோர்ஸு, நல்ல கோர்ஸ் இந்த குரூப்பு. இதனால் நீங்கள் இதெல்லாம் படிச்சுக்கலாம். ஏசிஎஸ் படிக்கலாம், இல்லை காஸ்ட் அக்கௌண்டன்ட் படிக்கலாம், இல்லை சிபிஏ போகலாம், நீங்கள் சிஎஃப்ஏ போகலாம், எம்பிஏ போகலாம். நீங்கள் ஃபர்தராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் நீங்கள் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கோர்ஸ் பெஸ்ட் கோர்ஸ் உங்களுக்கு. நன்றி சார். அடுத்ததாக தூத்துக்குடியிலிருந்து சிவா என்ற ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்கள் கேள்வி என்ன? சார், நான் இப்போ +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் சார். இப்போ அடுத்து நான் இப்போ ட்ரிபிள் இல்லை இசி இந்த 2 ஃபீல்டு இல்லை அக்ரிகல்ச்சர் இந்த சிவில் இந்த 4 ஃபீல்டு எதை எடுத்தால் அந்த 4 வருஷத்தில் வேலையாக இருக்கும் சார். நிகழ்ச்சியத்துக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்கள். திரு பிரவீன்குமார் அவர்கள் கேட்ட கேள்வி. ட்ரிபிள் இசி இன்னொன்று அக்ரியும் கேட்டிருக்கிறார். அக்ரி இன்ஜினியரிங் ஈஸி பெஸ்ட்டு. அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் வந்து இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப் பண்ண நிறையா பேசும்போது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிஇ அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் படிக்கிறது மூலமாக மட்டும் வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து எதுவுமே சாதிச்சிட முடியாது. ஃபர்தராக ரிசர்ச் அதில் இருக்கணும். ஏன்னா வந்து நார்மலாக நம்மளோட இரிகேஷன் சைடாக இருக்கட்டும், நம்மளோட அக்ரிகல்ச்சரல் மெத்தட்ஸாக இருக்கட்டும், வெரி ஓல்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ். அதில் ஃபர்தராக நான் எதுவும் பண்ணணும்னு சொன்னோன்னா அதில் ரிசர்ச் பண்ணால் தான் அடுத்த லெவல் போக முடியும். இல்லை நார்மலாக எனக்கு ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் நல்லா படிக்கணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸி இட்ஸ் த பெஸ்ட். அக்ரியில் வந்து ஷைன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் தேவைப்படுவது உண்மைதான். அஃப்கோர்ஸ் நிறைய டைம் தேவைப்படும். நன்றி. மீண்டும் சேலத்தில் இருக்கின்ற மாணவர்களது கேள்வி கேட்கலாம். ரியாஸ், நீங்கள் தொடருங்கள். நிச்சயமா வசந்த், அடுத்த மாணவர்கள் கேள்வி கேட்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவருடைய கேள்வி என்னங்கிறது இப்போ தெரியப்படுத்தும். உங்களோட கேள்வி என்னம்மா? சார், என் பேர் ராகவ். நான் வந்து இப்போ எம்எல் வேலி பப்ளிக் ஸ்கூலில் 12th முடிச்சிருக்கேன். ஒரு 90% மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க மெக்கானிக்கல் யூஜி பண்ணிட்டு அப்புறம் மாஸ்டர்ஸ்க்கு ஆட்டோமொபைல் பண்ணால் நல்லா இருக்குன்றாங்க. அதை பற்றி எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அதை பற்றி எதாவது சொல்ல முடியுமா சார் உங்களால்? இணைப்பில் இருக்கான பதிலை பார்க்கலாம். திரு மாறன் இருக்கான பதில். உண்மைதான். அவர் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ரொம்ப கீழாக இருக்கிறாரு. மற்றவங்க சொன்னது வந்து அட்வைஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இஸ் பெஸ்ட்டு.
ஏன்னா மெக்கானிக்கல் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆட்டோமொபைல் போகலாம். நீங்கள் ஆட்டோமொபைல் எடுத்துகிட்டு நீங்கள் மெக்கானிக்கல் உள்ள வரணும், மற்ற மேனுஃபேக்சரிங் டிசைன் வரணும்னா ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆஃப் பண்ணீங்க, நீங்கள் ஆட்டோமொபைல் போகலாம், நீங்கள் இல்லை ஃபார்மா போகலாம், இல்லை கெமிக்கல் போகலாம், இல்லை மரைன் போகலாம், இல்லை ஏரோஸ்பேஸ் போகலாம். நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் போகலாம். மெக்கானிக்கல் இஸ் பேஸ் ஃபார் எவ்ரி செக்டர் டெக்னாலஜி. யூஜி மெக்கானிக்கல் எடுத்துட்டு பிஜி வந்து அந்த மாதிரி டொமைன் ரோபோட்டிக்ஸ் கூட அவர் போய்க்கலாம். நிறைய சான்சஸ் இருக்குது, ரோபோ கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மெக்கானிக்கல் இஸ் பெஸ்ட். எனர்ஜி எடுத்துக்கலாம், அதனால் மெக்கானிக்கல் இஸ் பெஸ்ட். நன்றி சார். அடுத்ததாக சென்னையில் இருந்து ஆண்டாள் என்ற ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆண்டாள், உங்கள் கேள்விகளை கேளுங்கள். சார் குட் மார்னிங் சார். என் பேர் ஆண்டாள், நான் ரெடிஸில் இருக்கேன். என் குழந்தை வந்து +2 இந்த வேலம்மாள் சூரப்பேட்டை படிச்சிருக்கா. இப்போ நான் கோஜன்னு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு 12 கிலோமீட்டர் வீட்டு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சேர்க்கலாம் பார்க்குறேன். அது வந்து நான் அந்த காலேஜ் நல்ல காலேஜா? இல்லை, நீங்கள் அப்படி வந்து தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு கல்லூரியை பற்றி நீங்கள் கேட்க வேண்டாம். என்ன படிக்கலாம்னு வேணா கேளுங்க. அரசு கல்லூரிகளை வந்து நாங்கள் வந்து நிகழ்ச்சியில் சொல்கிறதுக்காக முடியும். தனிப்பட்ட கல்லூரிகளை பற்றி கேட்க வேண்டாம். என்ன படிக்கலாம், எந்த இடத்தில் படிக்கலாம் கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் அந்த மாதிரி தானே சார். சரி, நிகழ்ச்சி அதுக்கு நன்றி. பாருங்கள் தொடர்ந்து அவங்க கேட்டது நீங்கள் வந்து எங்களை சிக்கலில் மாற்றுறது மாதிரி இருக்கு. ஏன்னா உங்களுக்கே அந்த கல்லூரிகள் தரம் தெரியும். உங்களுக்கு தரத்தை பார்த்து எந்த கல்லூரியை பார்த்து நீங்கள் சேருங்க. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் ரிலேட்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கான ஒரு பொதுப்படையாக ஒரு பதில் வந்து எப்படி இருக்கும். அதான் நீங்கள் வந்து எனக்கு கல்லூரியோட தரம் எப்போ ஆரம்பிச்சிச்சு என்ன வச்சு பாருங்க. அதை பார்த்து எந்த வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுடைய ரிசல்ட்டு, உங்களுடைய பிளேஸ்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய குழந்தைகளை போடுறது நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த இதில் வந்து யாருமே நாங்கள் நல்லவங்க கெட்டவங்க நாங்கள் யாரையும் சொல்ல விரும்பல. அதான். நன்றி சார், நன்றி. மீண்டும் சமூக வலைதளங்களில் பல்வேறு விதமான கேள்விகள் வந்து குவிந்து கொண்டே இருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கான விடைகளை பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சிங்க. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சி தொடர்கிறது. கல்வி சம்பந்தமான பல்வேறு விதமான கேள்விகளுக்கு சிறந்த முறையில் ஆலோசனைகள் இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக மீண்டும் அரங்கத்தில் இன்னொரு மாணவர் ஒரு கேள்வியோடு இருக்கிறார். அவரோட பேசலாம். சொல்லுங்கப்பா சார். இப்போ பிஇன்னு எடுத்தாலே ப்ரொஃபஷனல் கோர்சஸ், ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் ரெண்டு கோர்சஸ் இருக்குல்ல சார். இப்போ வந்து நான் வந்து ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் படிக்கிறேன்னா, இப்போ நான் கேம்பஸில் போகும்போது ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் படித்தவங்கள விட இது ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படித்தவங்கள தான் வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. நான் இது வரைக்கும் கேட்டது வரைக்கும் இப்படி தான் சொல்கிறாங்க. 10ல் 2 பேர் தான் வந்து ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸில் வந்து ஜாப் கிடைக்குது. இப்போ நான் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் படிக்கிறேன்னா என்ன கோர்ஸ் படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம்னு தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் ரோபாட்டிக் இன்ஜினியரிங் வந்து ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸில் வருதா இல்லாட்டி ப்ரொஃபஷனல் கோர்சஸில் வருதா? திரு மாறன் இதற்கான பதில் ரொம்பவே லென்த்தியாக கேட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து யூ ஆர் கன்ஃபியூசிங். ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ், ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே இன்ஜினியரிங் எல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். நீங்கள் அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸில் மெக்கானிக்கல் படிக்கும்போது மெக்கானிக்கல் ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ். நீங்கள் ரொபாட்டிக்ஸுங்கிறது ரொபாட்டிக்ஸ் ஆல்சோ ப்ரொஃபஷனல் தான் உங்களுக்கு. அது நீங்கள் அதில் வந்து ஸ்பெஷலைசேஷன் எடுக்கிறீங்க. நீங்கள் வந்து மெக்கானிக்கலி பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனல் இயரில் ரெனியூபிள் எனர்ஜி வருவாங்க, இல்லை ஆட்டோமொபைல் இருப்பாங்க, இல்லை மற்ற மேனுஃபேக்சரிங் இருப்பாங்க. இது வந்து ஸ்பெஷலைசேஷன் நம்ம சொல்ல முடியும். நம்ம அதை வச்சு ஒரு நாலேஜ் வந்து யாரும் 2 சப்ஜெக்டால ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ப்ரொஃபஷனல் ரொபாட்டிக்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவினுடைய ரொபாட்டிக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. இதே அப்ராட் நீங்கள் ஜப்பான் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொபாட்டிக்ஸ்னுடைய டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் என்னை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து எந்த கன்ஃபியூஸ் ஆன மாணவர்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரி 4 இயர்ஸ் கோர்ஸ், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இதை தான் நீங்கள் பண்ணுறீங்க. அதில் நீங்கள் ஸ்பெஷலைஸ்டு நீங்கள் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொன்னாங்க, C++, ஜாவா, அதில் நீங்கள் ஸ்பெஷலைஸ்டு 2 சப்ஜெக்ட் தான் இருக்கும். உங்களுக்கு 100 மார்க் தான் கிரெடிட், உங்களுக்கு வந்து 200 மார்க் தான் இருக்கும். நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் பண்ணிக்கணும். நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்பெஷலைஸ்ட் ஆகிட்டா யூ ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் சிசி ப்ரோக்ராமிங் ஆர் நெட்வொர்க்கிங், அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டாக தான் சொல்ல முடியும். நம்ம இதில் எது ஸ்பெஷலைசேஷனுங்கிறது எதுவும் கிடையாதுங்க. ப்ரொஃபஷனல் எல்லாமே ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். என்ன பண்ணும், நீங்கள் அதை படிக்கிறது நல்லா படிச்சிங்க தான். நன்றி சார். மீண்டும் சேலம் மாணவர்களது அடுத்த கேள்வி என்ன என்பதை பார்க்கலாம். ரியாஸ், நீங்கள் தொடருங்கள். வசந்த், அடுத்த கேள்வி என்னங்கிறது மாணவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் ஸ்ரே. நான் இப்போ தான் 12th முடிச்சுட்டு ரிசல்ட்ஸ் 95% எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பண்ணும். நான் எந்த காலேஜ் போனால் நல்லாயிருக்கும், இப்போது எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும் நல்லாயிருக்கும், அது ப்ளீஸ் சொல்லுங்கள். இணைப்பிலேயர்களுக்கான பதிலை பார்க்கலாம். திரு பிரவீன்குமார் அவர் ஏரோநாட்டிக்கல் பற்றி கேட்டிருக்காரு. பொதுப்படையாக எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் தான். எந்த காலேஜ்னு நம்ம சொல்ல முடியாது. ஏரோநாட்டிக்கலில் வந்து அதை திருப்பி சொல்ல முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே லேப் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கிற காலேஜை சூஸ் பண்ணணும். ஆனால் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஒரு ஏர்கிராஃப்டே நிப்பாட்டி இருக்கணும் அந்த காலேஜில். இந்த ஏர்கிராஃப்ட் எப்படி பண்ணுறாங்க, உள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்ன டிசைன் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஏரோப்ளைன் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் மட்டும் அவசியம் இல்லை. அங்கே மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், பைப்பிங் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணி தான் ஒரு ஏர்கிராஃப்ட் ஃபுல் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல்லும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னா டிசைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா?
ஸோ எந்த காலேஜ்ன்றது பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காலேஜ், அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த காலேஜ் சூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். நன்றி சார், நன்றி. அடுத்ததாக ஃபேஸ்புக்கில் இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு. வனிதா வெங்கடேசன் அப்படிங்கிற பேரில் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் 12th சிபிஎஸ்சியில் படிச்சிருக்கிறேன். எனக்கு வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கான ஸ்கோப், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே எப்படி இருக்குது? ரிசர்ச்சில் நான் வந்து போயிட்டு வந்துட்டு என்னோட லைஃப் வந்து நான் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. திரு மாறன், இதற்கான பதில். அதாவது நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் போகணும்னு நினச்சிங்கன்னா போகலாம், தப்பே இல்லை. கெமிக்கல் இன்ஜினியரிங் லிமிடெட் கோர்ஸ். எனக்கு வந்து காலேஜஸ் கூட செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கம்மியாக இருப்பாங்க. யூனிவர்சிட்டிஸ் ஆஃபரிங் ரொம்ப நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்டேக் ரொம்ப கம்மி. அப்போ நீங்கள் அதில் வந்து போயிட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணுறது பெஸ்ட்டு என்னை பொறுத்தவரை. ரிசர்ச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு, ஃபர்தராக இன் ஃபியூச்சரில் நல்லாயிருக்கும். எனக்கு உங்களுக்கு வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து, லெதர் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து, எனி கார்பரேட் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து கெமிக்கலுடைய ரோல் வந்து வெரி இம்பார்ட்டன்ஸு. கெமிக்கல் ப்ராசஸ் அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் ஸ்பெசிஃபிக்காக நான் இதை தான் படிக்கணும்னு நினச்சிட்டிங்க, நல்ல பிரில்லியண்டாக இருந்தால் நீங்கள் படிக்கலாம், ரிசர்ச் பண்ணலாம். ரிசர்ச் பண்ணால் ஸ்கோப் நிறையா இருக்கும். எனக்கு அதில் வந்து நம்ம சொல்ல முடியாது. யூனிவர்சிட்டி ஆஃப் பெட்ரோ கெமிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் டேக்ராடவுன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யூனிவர்சிட்டி பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங்னே ஒரு தனி யூனிவர்சிட்டி இருக்குது. அங்கே கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தாங்கன்னா நல்ல ஸ்கோப் இருக்கும். ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸ் இது மாதிரி கம்பெனிஸில் நல்ல வேலைவாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் போய் படிக்கணும். இட்ஸ் ஒன்லி ஃபார் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், அது மாதிரி யூனிவர்சிட்டிஸ். அடுத்ததாக இன்னொரு ஃபேஸ்புக்கில் இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு. பரத் அப்படிங்கிறவங்க கேட்டுக்கிறாங்க, 12th முடிச்சிருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துட்டு இவருக்கு வந்து ஜேர்னலிசம் படிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் கேட்குறாரு. ஸோ யூஜி படிச்சது வந்துட்டு பெஸ்ட்டு எது, ஜேர்னலிசம் பொறுத்த வரைக்கும் எது சூட்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ விஷுவல் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம் இந்த ரெண்டுமே வந்துட்டு இன்டர்ரிலேட்டட் அண்ட் சூட்டபிள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ இதுக்கான பதில் திரு மாறன். விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ், ஜேர்னலிசம் நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டே போதும் உங்களுக்கு. ஏன்னா என்ன பொறுத்தவரை விஷுவல் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம் வந்து நாட் ஓன்லி இப்போ ஜேர்னலிசம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருக்குது. ஜேர்னலிசம் இல்லாமல் இன்றைக்கி வந்து மீடியாவில் இன்றைக்கி இருக்கிற பட்டித்தொட்டி அத்தனை பேரும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா ஜேர்னலிஸ்ட் தான் மிக முக்கியமான ரோல். நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி. விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னாக்கா நாட் ஓன்லி ஃபார் த டெலிவிஷன், சினி ஃபீல்டு, டெலிவிஷன்ஸ் மீடியா, உங்களுக்கு ஜேர்னலிசம் அது இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸில் நிறைய விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸோடைய ரோல் இருக்குதுங்க. இன்றைக்கி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணுறாங்கனாக்கா எம்பிஏ ஸ்டூடெண்ட்டோட விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆட் கிரியேட் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் மிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால் பிஸ்னஸ்லையும் வந்து விஷுவல் கம்யூனிகேஷனோட நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். இன்றைக்கி வந்து வெப் டிசைனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் வெப் டிசைனிங் நாட் ஓன்லி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வெப் டிசைனுக்கு, ஆன்லைனுக்கு இது விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் வெரி இம்பார்ட்டன்ஸ். ஆகிய எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல காலேஜ் எடுத்து படிக்கிறீங்களோ, சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 காலேஜ் பயங்கர காம்படிஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கே தெரியும் எந்த காலேஜஸ்னு. அந்த மாதிரி காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் கேம்பஸ் போகலாம், ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு பிரைட்டாக லைஃப் ரன் பண்ணலாம். நன்றி சார். மீண்டும் அரங்கத்தில் இருக்கின்ற அடுத்த மாணவரது கேள்வி. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஐடி ஃபீல்டு எடுக்காமல் மற்ற ஃபீல்டு எடுத்தால் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த குரூப்பில் எந்த ஃபீல்டு பெஸ்ட்டாக இருக்கும், எதை ப்ரிஃபர் பண்ணலாம்? நீங்கள் படிச்சதை அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. கம்ப்யூட்டர் இல்லாமல் எந்த ஃபீல்டுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். திரு பிரவீன், உங்களுடைய பதில். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாமல் புரியல எந்த இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் வந்து அதுக்கு அந்த ஃபீல்டு இல்லாமல் வேறு எதில் நான் வந்து போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்ளிகேஷன் ஓரியன்டில் போகலாம். நம்ம கம்ப்யூட்டர்ன்றது வந்து இட்ஸ் பேசிக் இன்ஜினியரிங். நீங்கள் என்ன மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி ஒருத்தவங்க கேட்டாங்க. இஃப் யூ ஆர் வெரி வெல் வெர்ஸ்ட் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங், அந்த ஃபீல்டில் போகலாம். ஸ்பெஷலைஸ்டாக நீங்கள் எதில் வந்து உங்களுக்கு ஆர்வம் நிறையா இருக்கும், உங்களுக்கு ஸ்கில் அதில் அதிகமாக இருக்கும், அந்த இதில் போகலாம். நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டராக போகலாம், நீங்கள் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக நிறையா போகலாம், அது மாதிரி அக்ரிகல்ச்சரல் ஐடி போகலாம், நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஐடி செக்டர் போகலாம். இல்லை நீங்கள் மரைனில் போய் நீங்கள் ஐடி செக்டர் உள்ள போகிறதுக்கு இருக்குது. ஐடி இல்லாத ஏரியாவே இல்லை உங்களுக்கு. எல்லா ஏரியாவும் அதர் தென் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் ஐடி தான். இப்போ இங்கே கூட நம்ம ஃபங்க்ஷனிங் பண்ணுறோம்னாக்கா ஐடியோட ரோல் மிக இம்பார்ட்டன்ஸ். எதுக்கு ஒன்று போகலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து எதில் விருப்பங்கள் இருக்கோ, எந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஓரியன்டாக. நன்றி சார். அடுத்ததாக மீண்டும் சேலம் மாணவர்களது அடுத்த கேள்வி. ரியாஸ், நீங்கள் தொடருங்கள். ரியாஸ். வசந்த், அதாவது அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு மாணவர் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. அவருடைய கேள்வி என்னங்கிறத கேட்டுக்கலாம். என் பேர் யஷ். நான் வந்து காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட். நான் பப்ளிக் எக்ஸாம்ஸில் ஒரு 90 to 95% எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் வந்து அக்கௌண்ட்ஸில் ஒரு நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட் இல்லாதனால நான் பிபிஏ கோர்ஸுக்கு ஆப் பண்ணலான்ட்டு இருக்கேன், அண்டர் கிராஜுவேட்டுக்கு. ஆனால் எனக்கு வந்து இந்தியாவில் பண்ணுமா இல்லை அவுட் ஆஃப் இந்தியா ஃபாரினில் எங்கேயாவது பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். ஸோ உங்கள் வியூஸ் என்ன இருக்கும், நான் எங்கே பண்ணால் கரெக்டாக இருக்கும், அப்புறம் ஃப்யூச்சரில் நான் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் ஃபார் போஸ்ட் கிராஜுவேஷனுக்காக, இன் மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் நான் இன் மேனேஜ்மெண்ட். நன்றி. இணைப்பில் இருங்கள். திரு மாறன், இதற்கான பதில். என்னை பொறுத்தளவில் நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்கிறாரு. அக்கௌண்ட்ஸ் ஸ்ட்ராங் இல்லாமல் ஈவன் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜரோட அக்கௌண்ட்ஸ் தேவை. அக்கௌண்ட்ஸ் இல்லாமல் இல்லை, பேசிக் போதும் உங்களுக்கு. பிபிஏ இஸ் பெஸ்ட் கோர்ஸ் ஃபார் யூ. நீங்கள் பிபிஏ பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக ஹையர் ஸ்டடீஸ் வந்து எம்எஸ் போங்க. நீங்கள் எம்எஸ் வந்து ஃபாரின் போங்க. எம்எஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குதுங்க. எம்எஸ்லேயே வந்து அங்கே ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குங்க, மார்க்கெட்டிங் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நீங்கள் எம்எஸ் நீங்கள் ஃபாரின் போங்க, என்யூஎஸ் போகலாம், நீங்கள் இல்லை மற்ற கண்ட்ரிஸ் நீங்கள் போகலாம். கண்டிப்பாக எம்எஸ் போனீங்கன்னாக்கா டெஃபினட்டாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஃபாரின் படிக்கலாம் நீங்கள். நன்றி சார்.
ரியாஸ், சேலம் மாணவர்களது கேள்வி என்ன என்பதை நிகழ்ச்சிக்கு தெரியப்படுத்தமைக்கு நன்றி ரியாஸ். சேலம் மாணவர்கள் +2 முடிச்சு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நியூஸ் 7 சார்பாக அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் புதுச்சேரியிலும் ராஜு +2 மாணவர்களது கேள்வி அடுத்து என்ன என்பதையும் நிகழ்ச்சிக்கு தெரியப்படுத்தியிருந்தீர்கள். உங்களுக்கு மிக நன்றி. அதேபோல் அந்த மாணவர்களுக்கும் நியூஸ் 7 சார்பாக வாழ்த்துக்கள். நேயர்களது கேள்விகளுக்கும் மாணவர்களது கேள்விகளுக்கும் பல்வேறு முறையில் சிறப்பான ஆலோசனைகள் வழங்கியமைக்காக திரு பிரவீன்குமார், திரு மாறன் மிக்க நன்றி. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டதற்கு மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நீங்கள் 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல கல்லூரியில் நீங்கள் விரும்பிய பாடத்தை தேர்வு செய்து படிக்க நியூஸ் 7 சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நேயர்களே, நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் நேரடியாக நீங்கள் விழுந்து கலந்து கொண்டு உங்களது கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். அதேபோல் ஃபேஸ்புக்கிலும் நீங்கள் உங்களது கேள்விகளை கேட்கலாம். # என்ன படிக்கலாம் என்பதை பயன்படுத்தியும் கேட்கலாம். மெசேஜஸ் வாயிலாகவும் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நமது நிகழ்ச்சி யூடியூபிலும் பதிவேற்றம் செய்யப்படும். நன்றி, வணக்கம்.